என்ன எல்லாம் வந்து தூண்டி பேச வச்சுட்டாங்க. எங்க உங்களுக்கு உயிர் பயத்தினால தான் நான் கொடுத்தேன் அந்த மாதிரி நான் சொன்னேன். சரி சொன்னது அந்த மாதிரி. பொண்ணுகிட்ட ஏன் பேசுறீங்க? என் ஃபோன் காணா போச்சுங்க, ஜிமெயில் ஹேக் ஆயிடுச்சு. நம்ம கம்ப்ளைண்ட்லயே அதான் இருந்துச்சு. வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 3 நாளா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பொண்ணு ரெடி இன்னைக்கு she was there in the commissioner office இன்னைக்கு. இவர் வந்து ட்ராப்ங்கறாரு. சரி உங்களுக்கு ட்ராப்னு அன்னைக்கே தோணுச்சுல, நீங்க ஏன் போனீங்க? எந்த பெண்ணும் இது மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க வெளில வந்திருக்காங்க. எப்படி அந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லி அவங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க. 2 அடி அடிச்சிருக்காங்க தான். எந்த அண்ணனுக்கும் எந்த அக்காவுக்கும் யாருக்கும் கோவம் வருமா வராது? அந்த இடத்துல சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, போனை மட்டும் வாங்கி வச்சுட்டு விஷ்ணு விட்டுருங்க. இன்னொரு பொண்ணோட ஐடியும் அந்த இடத்துல ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது ஒய்ஃப் கெட்ஸ் போர்டுன்னு போட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். விஷ்ணு இன்னைக்கு சொல்றேன், விஷ்ணு ஒன்றும் அவ்வளோ நல்லவரெல்லாம் கிடையாது. இந்த ஸ்கேம்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்த பெண்களே நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, கம்ப்ளீட் கண்ட்ரோல் இஸ் வித் அஷ்மிதா தான். இப்போ எல்லாமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணாம இருக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு விஷ்ணு கேட்டிருக்காரு. நீங்க எவ்வளவு நாள் தாங்க உண்மையை மறைச்சு வைக்க முடியும்? அவ்வளோ கால்ஸ், மேம் வி ஆர் ரெடி ஃபார் த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், நாங்க வரோம் இன்னைக்கு அவ்வளோ பேர். அஷ்மிதா வந்து சொன்னா மட்டும்தான் இது நிஜமா என்ன நடக்குது ஏது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டேக்ஸ் 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேம். சொல்றதே ஒரு அதிர்ச்சியா வணக்கம் சொல்றீங்க. ஏன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த விஷ்ணுகுமார் அவர்களுடைய வழக்கு பத்தி நம்ம பேசணும்னா ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் பூம் ஆகுது மேம். ஒரு சில அட்வொகேட்ஸ் என்ன சொல்றாங்க, அவர் மேல என்ன தப்பு இருக்குன்றாங்க. ஒரு சிலர் இவர் மேலதான் தப்புன்றாங்க. யார் மேல தப்பு அப்படின்னு we are so confused மேம். சீரியஸாவே அந்த கன்ஃபியூஸை வந்துட்டு தீக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். உங்களை தேடி நாங்க வந்திருக்கோம். என்ன நடந்தது, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. எஸ், எனக்கு தெரியல. மத்தவங்களா இந்த கேஸை யார் பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் கேஸை வெளில இருந்து பாக்குறாங்க, நான் கேஸை உள்ள இருந்து பாத்துட்டு இருக்கேன். இதுல ஓகே ஃப்ரம் டே ஒன் நம்ம நிறைய பேசியாச்சுன்னு நினைக்கிறேன் ஃபாரெக்ஸ் ஸ்கேம் பத்தி இல்லையா? இது வந்து ஒரு விளையாட்டா ஆரம்பிச்ச விஷயம். ஏன் நான் விளையாட்டான்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் பா அப்படின்னு ஆரம்பிச்ச விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பேசுறதை வச்சு அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மள வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான கேசஸும் நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று வரைக்கும் விஷ்ணு வந்து எல்லாரும் ஐயோ அப்பாவிப்பா, ஏன்னா விஷ்ணு ஆல்வேஸ் வாண்டட் டு பி இன் தட் விக்டிம் லைம்லைட். ஓகே, விஷ்ணு பொறுத்த வரைக்கும் மேனிப்புலேஷன் தான் விஷ்ணு இந்த இடத்துல. ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா, விஷ்ணு வந்து எப்படின்னா, இல்ல நான் விக்டிம்ங்க, ஃபாரெக்ஸ்லயும் அதான் எடுத்தாரு, நேத்தும் அதான் எடுத்தாரு. ஏன்னா இவர் என்ன குழந்தையா? நேற்று என்ன ஒரு ப்ரெஸ் மீட்ல கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலி என்ன எல்லாம் வந்து தூண்டி பேச வச்சுட்டாங்க. எங்க உங்களுக்கு உயிர் பயத்தினாலதான் நான் கொடுத்தேன் அந்த மாதிரி நான் சொன்னேன். சரி சொன்னது அந்த மாதிரி. பொண்ணுகிட்ட ஏன் பேசுறீங்க? நான் திரும்ப அதான் கேட்கிறேன். ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு கருப்பு அதெல்லாம் இருக்கு, உத்தமி பத்தினி எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு ஆண் தானே, அவ்வளோ லவ்விங்கான வைஃப் உங்களுக்கு இருக்காங்கல்ல, அப்படியே எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் லவ் ஃப்ளோ ஆகும் அந்த இடத்துல. அவ்வளோ நல்ல ஒரு லவ்விங்கான வைஃப் இருக்காங்க தான் நீங்கள் வெளில வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்படி இருக்க நீங்கள் ஒரு பெண் உங்களை அப்ரோச் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லைம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து அந்த 2 குழந்தைங்க இருக்கு, 3வது குழந்தைங்க வைஃப் பெற்றுக்க போகிறாங்க, இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட பேசாதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் எப்போ பார்த்தாலும் பெண்களே வந்துட்டு ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு ஏன் ஆன் பண்ண முடியாது அந்த விஷயத்த? 1. 2வது, இந்த வீடியோ நமக்கு நல்லா பார்க்கும் போதே தெரியுது, ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வாஸ் ஃப்ரம் விஷ்ணு. ஹாய் போட்டிருக்காரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல போகும்போது கான்வர்சேஷனை தாண்டி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் போயிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு அன்னைக்கே நான் உன்னை கவனிச்சேன், இதுவுமே பேட்டர்ன் தான். திரும்ப உன் லிப்ஸ் நல்லா இருக்கு, உங்களோட லிப் ஷேட் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல பேசும்போது திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டு ஐயோ அண்ணா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து சாரிமா தங்கச்சி அதோட முடிச்சிட வேண்டியது தானே. அந்த பொண்ணு பிளாக் பண்ணிட்டு போயிட்டால, எல்லாம் அதோட முடிஞ்சிருக்கும். மறுநாள் வந்து காண்ட் சி யூஎஸ் தங்கச்சி அந்த இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிச்சுதாங்க. ஓகே, இதை வந்து எப்படி அவர் வந்துட்டு அந்த பொண்ணு அங்கே எதுவுமே இன்ஸ்டிகேட் பண்ணலையே அந்த இடத்துல. இன்னொன்று, அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கப்புறம் கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணியிருந்தா தான் அந்த பொண்ணு தப்பு. எஸ், இந்த இடத்துல எல்லாருமே பேசலாம், அதை விட்டுட்டு விக்டிம் பிளேமிங் ஷேமிங் யாருமே பண்ணாதீங்க இந்த இடத்துல. 1. 2வது, அவரோட இன்டர்வியூ பார்த்துட்டு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டும் போய் பாருங்க எல்லாருமே. நேற்று ப்ரெஸ் மீட், இன்னைக்கு ப்ரெஸ் மீட், எல்லாத்துக்கான ஆன்சர் அதில் கிடைக்கும். அவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, இல்லைங்க காண்டம் அவங்கள தான் வந்துட்டு என் பாக்கெட்ல வச்சு இது பண்ணாங்க, அந்த கேங் வச்சாங்கன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், என்ன வந்துட்டு 1 கோடி ரூபாய் கேட்டு த்ரெட்டன் பண்ணாங்கன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், என்ன அடிச்சாங்க வதச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா விஷ்ணு தான் பெரிய நடிகனாச்சு.
எல்லாத்துலயும் வந்து அவர் முன்னாடிலாம் நடிச்சுலாம் காமிப்பார் அந்த இடத்துல. சி ஆஸ் பர் வரைக்கும் விஷ்ணு பண்ணது அந்த எல்லார பேரும் வெள்ள மீடியால சொன்னது, விக்டிம் பேரை வெளில சொல்லக்கூடாது. ஏன்னா முன்னாடியே நம்ம வந்து என்னன்னா சில பேர் அவங்களோட கன்சென்ட் கொடுத்து அவங்க ஆடியோ கொடுத்துருந்தப்போ நம்ம வந்து வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி தான் அங்கே போட்டிருந்தோம், தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. இவர் போய் பப்ளிக் உட்காந்து சோஷியல் மீடியால யூடியூப் சேனல்ல உட்காந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த விக்டிமோட பேர் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பாங்க, விச் இஸ் அகைன் அகெயின்ஸ்ட் திங். அது சொல்லக்கூடாது, அகெயின்ஸ்ட் லா அந்த இடத்துல. தவிர நிறைய சொல்லியிருப்பாருல, என் ஃபோன் காண போச்சுங்க, ஜிமெயில் ஹேக் ஆயிடுச்சு. ஆமா, கம்ப்ளைண்ட்லேயே அதான் இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் காப்பி பார்த்தேன், ஹேக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஜிமெயில் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருந்தாரு. எனக்கு வர இங்கே சஸ்பெக்ட் என்னன்னா, அது எப்படிங்க ஐஃபோனு எஸ் உங்கள் ஃபேஸ் ஐடி வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐஃபோனில் வந்து உங்களுக்கு பேக்கப் போனாலும் க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆகும் அந்த இடத்துல. அது எப்போ வேணால் ரெக்கவர் பண்ண முடியும். க்ளவுடு முதற்கொண்டு டெலீட் பண்ணிட்டாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க அந்த இடத்துல? விச் மீன்ஸ் ஜிமெயில் ஆயிடுச்சுங்கிறாரு. இது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்கேம் அப்போ ஒரு சில பேப்பர்ஸ் வச்சு விசிறிட்டு இருந்தார் அந்த இடத்துல. ஜிமெயில் அதில் காமிச்சிருந்தது, அதுதான் எவிடன்ஸ்னு அவர் காமிச்சிருந்தார் அந்த இடத்துல. ஏன்னா எல்லாமே ஜிமெயிலில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஜிமெயில் கம்ப்ளீட்டா டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரா? அப்ப இது நம்மளால லிங்க் பண்ண முடியுதா? விஷ்ணுவோட அடுத்த அவதாரம் இது. அப்ப இந்த ஸ்கேமை மறைக்க தான் இப்படி ஒரு பிளான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. இது எல்லாமே நேற்று. அப்புறம் வேற என்ன நேற்று சொல்லியிருந்தாரு, விக்டிம்ஸை வந்து அந்த இடத்துல பேசியிருந்தாரு, பார்ட்டி பண்ற இடம்னு சொல்லியிருந்தாரு, இதெல்லாம் சொல்லியிருந்தாரு நேற்று. அதெல்லாம் தாண்டி அந்த விக்டிம்ஸ் வந்து நம்ம இவ்வளோ நாள் அதை நான் பேச முடியாத இடத்துல இருந்தேன், இன்னைக்கு நான் பேசலாம். பிகாஸ் அந்த விக்டிம் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 3 நாளாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளை அப்ரோச் பண்ணாங்க, அந்த குரூப் அப்ரோச் பண்ணிட்டு, மேம் ஸ்டார்டிங்லேருந்து விஷ்ணு கேஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணி கொடுங்க, பிகாஸ் வி கான்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் இயர், ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. பண்ணி அவங்க சொன்ன சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து ப்ரெஸ் மீட்ல பேசியிருந்தோம் அந்த இடத்துல. கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். முதல்ல நம்ம என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நான் சொல்லிடுறேன், ஓகே? இல்லை நான் சொல்லும் போதே சைமல்டேனியஸாக என்னன்னு நான் சொல்லிடுறேன், சரியா? இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து எஸ் அந்த குரூப் விக்டிம்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா ஒன்று கேட்கலாம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு பாதிக்கப்பட்ட என்ன சொல்றது, ஒரு பெண் வந்து தவறாக இருந்தால் அவங்க எப்படிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளில வருவாங்க? ஃபர்ஸ்ட் பயப்படணும் இல்லை, அது வந்து மிக எப்படி சொல்றது சரியான ஒரு விஷயம் தான். அந்த பொண்ணு ரெடி, இன்னைக்கு ஷி வாஸ் தேர் இந்த கமிஷனர் ஆஃபீஸ் இன்னைக்கு வந்துட்டு அந்த பொண்ணு. ஆனால் மீடியா முன்னாடி அந்த பொண்ணு வரல, பிகாஸ் காலேஜ் கோயிங் கேர்ள் அந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால அந்த பொண்ணு இன்னைக்கு மீடியா முன்னாடி வர ரெடியா இல்லை. நமக்கு தேவை விஷயம் என்னன்றது, நமக்கு தேவை எவிடன்ஸ் என்னன்றது இந்த இடத்துல, ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது வந்து விஷ்ணு சொன்னதுலேருந்தே நான் எடுக்கிறேன் ஒன்றுன்னா. விஷ்ணு அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு, லைக் வந்துட்டு என்ன அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருந்தாரு, ட்ரிங்க் வந்துட்டு பார்ட்டி பண்ற இடம், அப்புறம் வந்து அவரோட ஜிம் ட்ரெயினர் யாரோ அங்கே இருக்கவர் வந்து ஏதோ ஊசிலாம் போட பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. விஷ்ணு அங்கே வந்திருக்காரு. ரொம்ப அது அந்த வீடியோலாம் இப்போ கொடுக்க முடியாத இடத்துல இருக்கும். அது என்கொயரி ப்ராசஸ் முடியட்டும், அதெல்லாம் அப்புறம் போகலாம். ஏன்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல, எல்லாமே இருக்கு இந்த இடத்துல நமக்கு எவிடன்ஸ். அவர் தான் உள்ள வராரு, அவர் தான் வந்து கால் பண்ணி நான் வரட்டுமான்னு கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கேம் பற்றி எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் எனக்கு வரணும், எனக்கு ஏதாவது பண்ணிக்கலாம், சூசைட் பண்ணிக்கலாம் போல் எனக்கு இருக்குன்னு சொன்னோன்னே இந்த குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹியூமனிடேரியன் பேஸில் வந்து சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. இவர் வந்து ட்ராப்புங்கிறாரு. எங்க ட்ராப், ஓகே ட்ராப்ன்றது உங்களோட ஒரு விஷயம், ட்ராப் பண்ணுறீங்களா, அதுக்கு நான் பதில் சொல்ல வகையில் வரணும் அப்படின்னா சரி உங்களுக்கு ட்ராப்னு அன்றைக்கே தோணுச்சுல்ல, நீங்கள் ஏன் போனீங்க? ஒன்று. ரெண்டாவது என்னை அடித்து துன்புறுத்துனாங்க, என்னை தொங்க விட்டுருவேன்னு சொன்னாங்க, கடலில் வீசிடுவேன்னு சொன்னாங்க அப்படின்னா, கடலில் வீசிடுவேன்னு சொன்னவங்க எதுக்குங்க அவங்களை அனுப்ப போகிறாங்க? தப்பிச்சு வந்தன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயம், தப்பிச்சு வந்தார்ல, எனக்கு தப்பு. இது இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து 15ஆம் தேதி நைட்டு. அந்த டைமிங் எல்லாம் கம்ப்ளைண்ட் காப்பிலே இருக்கு, ஓகே? 15ஆம் தேதி நைட் தப்பிச்சு வந்தார்ல. நேற்று என்ன டேட்டு? 23. அதில் ஒரு 5-8 நாளாக என்னங்க பண்ணாரு கம்ப்ளைண்ட் கொடுக்காம? அடிச்ச டயர்ல தூங்கி இருப்பாரு. இல்லை, உயிருக்கு த்ரெட்டனிங் இருக்கு, சரியா? மற்ற விஷயம் அங்கே எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல கீழே இறங்கி வந்தோடனே உங்ககிட்ட போன் இல்லைங்க, ஓகேங்க, ரோட்ல போறவங்க யார் நம்பரே வாங்கி 100 கால் பண்ணிருக்கணுமா? 100ன்றது ஒன்றும் ஐயோ கான்டாக்ட்ஸ்ல நம்பர் இல்லைலாம் சொல்ல முடியாது அந்த இடத்துல. கால் பண்ணிருக்கணுமா? சரி போய் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணுமா? 8 நாளா என்னங்க பண்ணீங்க? சரி, நம்மளோட விக்டிம் என்னோட கிளைண்ட்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை வந்து எப்படி அஷ்மிதாட்ட சொல்லிட்டோம், சரி ஓகே என் தங்கச்சியோட ஐடென்டிட்டி வெளில வரக்கூடாதுன்னு அவங்க கம்ப்ளைண்ட் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப யோசிச்சு தான் இருந்தாங்க அந்த இடத்துல. பட் இவர் எப்போ வந்துட்டாரோ இதுக்கப்புறம் என் தங்கச்சி மட்டும் இல்லை, எந்த பெண்ணும் இது மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க வெளில வந்திருக்காங்க இந்த இடத்துல, ஓகே? இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது அவராக தான் வந்திருக்காரு. அவராக தான் வந்துட்டு திரும்ப அவரே தான் பீர் வாங்க போயிருக்காரு அந்த இடத்துல. எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு திரும்ப பீர் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. எல்லாமே நமக்கு ஃபுட்டேஜ்ல டைமோட இருக்கு. வந்தவர் ரொம்ப நேரம் ரொம்ப கேஷுவலா கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல, ஓகே? அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, இவங்க ஸ்லோவா வந்துட்டு அவங்க தங்கச்சி விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல, ஓகே? ஆரம்பிக்கும் போது ஏன் இப்படி பண்ண, என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது விஷ்ணு ரொம்ப திமிரு அந்த இடத்துல. எந்த அண்ணனுக்கும் எந்த அக்காவுக்கும் யாருக்கும் கோவம் வருமா வராது அந்த இடத்துல. எப்படிடா அந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லி அவங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க. 2 அடி அடிச்சிருக்காங்க தான். இவர் நினைக்கிற மாதிரி இன்னும் எனக்கு வலிக்குது, போனை தூக்கி மண்டல அடிச்சாங்க வச்சாங்க போது எங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகல, வலி தாங்க முடியலன்னா எங்க போகணும்? ஹாஸ்பிட்டல் தானே போகணும் அந்த இடத்துல. ஹாஸ்பிட்டல் போங்க, போயிட்டு ஏஆர் காப்பி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியது தானே, ஏன் கொடுக்கல?
அட்லீஸ்ட் அன்னைக்கு நான் உடனே வழியில ஹாஸ்பிட்டல் போன ரிப்போர்ட்டாவது இருக்கணும்ல இந்த இடத்துல. எதுவுமே இல்லையே இந்த இடத்துல. ஏன்னா தப்பு இருக்கிறதுனால அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கொடுக்கல. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஆகுது. ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, எஸ் இந்த வீடியோ ஷூட் பண்றாங்க. எதுக்காக ஷூட் பண்றாங்கன்னா விஷ்ணு மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அதுக்காக இந்த இடத்துல அவங்க அடிச்சது நான் நியாயம்னு சொல்ல வரல, மேன் ஹேண்ட்லிங் நியாயம்னு சொல்ல வரல. அவங்க ஆதங்கத்துல அந்த இடத்துல அடிச்சுட்டாங்களே தவிர்த்து கொலை பண்ணிடுவேன் வச்சிடுவேன் கொலை பண்ற அளவுக்கு போனதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது அவங்க என்ன பண்றாங்க இமீடியட்டா அப்படின்னா விஷ்ணு ஃபோன்ல இருந்து அரௌண்ட் ஒரு 12 o'clock சம்திங் நினைக்கிறேன் இவங்களுக்கு கால் பண்றாங்க. அஷ்மிதா உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இங்கே தான் இருக்காருன்னும் போது அஷ்மிதா ரோல் அங்கே தான் உள்ள வருது. இவ்வளோ நேற்று வரைக்கும் என்ன சொன்னாரு, ஃபோன் காணா போச்சு, ஃபோன் தொலைஞ்சு போச்சு, இவங்க தான் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார்ல. ஏங்க அவங்க ஃபோன் அன்னைக்கே தொலைஞ்சிச்சு, அன்னைக்கே ஹேக் ஆயிடுச்சுல, ஏங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இவ்வளோ நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என் ஐடியா ரெக்கவரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஏன் நீங்க வந்துட்டு கொடுக்கல அந்த இடத்துல? இவ்வளோ கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்கா இல்லையா? அங்க ஓகே வராங்க, அஷ்மிதா கால் பண்றாங்க. அஷ்மிதா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இல்ல வந்துட்டு விஷ்ணுவை விட்டுடுங்க, அவன் அங்க இருந்தா உங்களுக்கு ஏதாவது டிராமா பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான், அதனால போனை மட்டும் வாங்கி வச்சுட்டு விஷ்ணுவை விட்டுருங்க. ஓகே வந்து அஷ்மிதா வராங்க 12:30 சம்திங் அரௌண்ட் வராங்க. 2 o'clock அன்னைக்கு 15th நைட்டே இவ்ளோ நடக்குது. அஷ்மிதா வராங்க வந்து 2 hours இவங்க வீட்ல தான் அஷ்மிதா இருக்காங்க, டி நகர் வீட்ல. அந்த ஃபுட்டேஜும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே இப்போ நான் சொல்ற ஒரு வார்த்தைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எதுவுமே ஸ்டோரி பேசினது இல்லை இல்லையா? அதுவும் அது நம்ம வந்து ஒரு காமன் கேஸ் பேசும்போதே நம்ம அவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு தான் உள்ள பேசியிருக்கோம். இது நம்ம ஓன் கேஸ் அப்படின்னும் போது நான் வந்துட்டு எதையும் பார்க்காம என் கிளைண்ட் என்கிட்ட டிரான்ஸ்பரண்டா இல்லாம நான் ஃபர்ஸ்ட் கேஸே எடுத்திருக்க மாட்டேன். ஓகே இவ்வளோ ஃபுட்டேஜஸ் இவ்வளோ சாட்டு இவ்வளோ விஷயத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸை நான் எடுத்தேன் உள்ள வரும்போது. ஓகே நியாயம் அவங்க பக்கமும் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுதான். ஓகே வராங்க, வந்துட்டு அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அஷ்மிதா உட்காந்து பேசுறாங்க. பேசிட்டு அஷ்மிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க போலீஸ் கிட்ட போகணுன்ற ஒரு தாட்ல தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அஷ்மிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் டிவோர்ஸ் போலான்னு இருக்கேன், அவன் ஃபோனை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, ஓகே அந்த ஃபோனை என் டிவோர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு. என்னோட அந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும் உங்க தங்கச்சிட்ட மட்டும் விஷ்ணு அப்படி பேசல. இன்னொரு பொண்ணோட ஐடியும் அந்த இடத்துல ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது ஒய்ஃப் கெட்ஸ் போர்டுன்னு போட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். விஷ்ணு இன்னைக்கு சொல்றேன், விஷ்ணு ஒன்றும் அவ்வளோ நல்லவரெல்லாம் கிடையாது. இந்த ஸ்கேம்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்த பெண்களே நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயம் என்ன அப்படின்னா, இவர் எங்கேயாவது போனாரு அப்படின்னா முதல்ல ரொம்ப ரொம்ப அப்படியே கேஷுவலா போட்டு பாக்குறது வழியை காஃபி டேட் போகலாமான்னு தான் முதல்ல கேட்குற விஷயம். ஓகே அந்த மாதிரி. ஓகே அவருக்கு டேட்டிங்னா என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் காஃபி டேட்னா கேஷுவலா ஒரு ஷேரிங் ஆஃப் தாட்ஸ் ஒரு சம்திங் ஓவர் கப் ஆஃப் காஃபி. ஓகே அவருக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க, நம்ம ஈஸியார்ல ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த மாதிரி விஷ்ணு. ஏன்னா அவரோட லெவலுக்கு ஐஃபையாக தான் யோசிப்பார் போல அந்த இடத்துல. மேம் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, டிவோர்ஸ் பண்ற மைண்ட் செட்ல அஷ்மிதா இருக்காங்கன்னு சொல்றீங்க, பட் பிப்ரவரி வரைக்குமே அவங்க அவ்வளவு ஜாலியா பேசுறதா இருக்கட்டும், பேபி ஷவர்ல 2 பேரும் கணவன் மனைவி ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இங்க ஒரு டவுட் வருது என்ன, உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு, அதெல்லாம் அப்படியே நான் கோர்வையா எடுத்துட்டு போறேன். எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆன்சர் இருக்கு இந்த இடத்துல வித் எவிடன்ஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி போகுது. அந்த அப்புறம் அஷ்மிதா என்ன பண்றாங்கன்னா, மீன்வைல் மறுநாள் வந்து ஆனந்தி அவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி போனை விஷ்ணுட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா விஷ்ணு என்ன பண்ண போறான், தப்பு பண்றவன் வேற ஒரு ஃபோன் வாங்கி தப்பு பண்ண போறான்னு அவங்க அம்மா சொல்றாங்க அந்த இடத்துல. அம்மா 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 ஓகே நான் ஆனந்த் இது எல்லாத்துலயும் இன்வால்வ்டு. அவங்க அம்மா சும்மா கிடையாது, ஸ்கேம்ல எல்லாமே இன்வால்வ்டு. இப்பதான் அவங்க பேர் ஜாஸ்தி வெளில வருது. ஓகே நம்ம நிறைய எவிடன்ஸ் தெரிஞ்சு வெளில கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம் அந்த இடத்துல. ஓகேவா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றாங்க இல்ல நாங்க நேத்தே அஷ்மிதா கிட்ட போனை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அது போகும்போது என்ன ஆகுது, 20th அன்னைக்கு இதுல ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிம்ல ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டுட்டு அந்த விமனை கூப்பிட்டுட்டு அஷ்மிதா அவங்க அகாடமி கூப்பிட்டுட்டு என்னன்னா, நான் இந்த மாதிரி இந்த இது பண்ணலான் இருக்கேன் வீடியோ, இதுல நான் எப்படி ஐ மீன் டிவோர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்க போறேன், இதுல உங்க ஃபேஸ்லாம் தெரியுது, நான் பிளர் பண்ண தான் கூப்பிட்டேன் உங்களை அப்படின்றாங்க. இவங்க அப்பயும் சொன்னதா சொல்லப்படுது என்னன்னா, இல்ல போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னும் போது இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆல்ரெடி இந்த இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஏன்னா எப்போ வேணால் டியூ டேட் ஆகலாம், டெலிவரி ஆகலாம். ஸோ இதில் நான் எப்படி அட்டன் பண்ண வைக்கவேன் போது இவங்க ஒரு மனிதாபிமானம் பேஸில் வந்துட்டு சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அதை அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க தான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன்றாங்களா இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி. அவங்க எனக்கு என்ன விஷ்ணுவோட ஃபோன் என்கிட்ட வேணும், அவன் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த ஃபோன் தான் எனக்கு எவிடன்ஸ்னு இவங்க சொல்லியிருக்காங்க. போன இடத்துல இவங்க தங்கச்சியோட இதை மட்டும் பிளர் பண்ணியிருக்காங்க. நான் அதுவும் கேள்வியாக கேட்டிருந்தேன், ஏன் இந்த குரூப் இன்னொரு பெண்ணோட ஐடியா பிளாக் பண்ணலன்னு ஒரு கேள்வியாக கேட்டிருப்பேன். அதுக்கான ஆன்சர் இப்போ நான் சொல்கிறேன். என்னன்னா, அதை பிளாக் பண்ண வேணாம்னு சொன்னது அஷ்மிதா தான் சொல்கிறான். வை பிகாஸ் அவங்க என்ன உன் தங்கச்சியா, இல்லை இருக்கட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த வீடியோவும் அப்லோட் ஆயிருக்கு. ஓகே இவர் வந்து நெட்டோ ஆர்கானிக்ஸ்லேருந்து அங்கே போட்டு அதுக்கப்புறம் இது வந்து அப்லோடும் ஆயிருக்கு அந்த இடத்துல. ஓகே அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ இவங்க 1 minute மாதிரி தான் ஏதோ கான்வர்சேஷன் போயிருக்கு. செகண்ட் வீடியோவும் அப்லோட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னது இவங்க தங்கச்சி எல்லாம் தவறாக பேச ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஆகும்போது இந்த வீடியோ டெலிட் செய்யப்படுது இந்த இடத்துல. ஓகே இன்னொன்னும் சொல்கிறேன், அந்த ஃபோன் அன்னிலேருந்து கம்ப்ளீட்டாக அந்த நேம் மாற்றினதாக இருக்கட்டும், ஓகே அந்த ஐடி ஓகே டிபி ரிமூவ் பண்ணதா இருக்கட்டும், ஃபாலோவிங் எல்லாம் ஆக்குனதா இருக்கட்டும், கம்ப்ளீட் கண்ட்ரோல் இஸ் வித் அஷ்மிதா தான் அப்ப எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து அது விஷ்ணுக்கே தெரியுமா இல்லையான்னு தெரியல, அஷ்மிதா கிட்ட தான் ஃபோன் இருக்குன்னு சொல்லி
ஓகே. ஸோ இன்னைக்கு வந்த விஷயம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஷ்மிதாவும் இங்கே எப்படின்னா அவங்க கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்க பேர் விஷ்ணு வெளில எடுக்கிறான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்காக நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிற்பேன்னு தான் அஷ்மிதா இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் அஷ்மிதா நம்மளையும் இங்கே காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் பேசும்போது இன்னைக்கு வந்து மார்னிங் இது பண்ணும்போது என்னன்னா ஸ்டேஷனுக்கு வரணுமா அப்படியெல்லாம் கேட்டாங்க. நான் அந்த இடத்துல என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு எப்படின்னா நீங்கள் வந்து கமிஷன் ஆஃபீஸ் வந்தாலும் ஓகே என்ன ஆக போகுதுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஓகே. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் மட்டும் தான் இன்னைக்கு வாங்க போகிறோம். ஓகே. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த என்கொயரி பெருசாக நடக்க போகிறது இல்லை. என்கொயரி அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அஷ்மிதா வாஸ் வெரி கிளியர், மீடியாவை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க 2-3 ரீசன் சொன்னாங்க அந்த இடத்துல. எனக்கு டைம் வேணும் நான் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து நான் என்னோட டைம் என்னோட பிராண்டட் பேரை என்னால் கெடுத்துக்க முடியாது. மேம் எவ்வளவு நாள் மேம் இந்த டைம் எடுப்பாங்க? ஏன்னா அப்பத்துல இருந்தே நம்ம காதுல கேட்டு சலிச்சு ஏங்க அவங்களுக்காக ஒருத்தவங்க இங்க வந்து அஷ்மிதாவோட மனிதாபிமானம் கருதி ஒரு குரூப்பே இங்க மாட்டிருக்குங்க. அப்போ அதுக்கு எஸ் அவங்க அடிச்சது தப்புங்க. எந்த ஒரு அண்ணனா இருந்தாலும் இதுதான் பண்ணுவான் அந்த இடத்துல கண்டிப்பா. ஓகே. ஃபேமிலியா இருந்தா அதுக்காக நான் சரின்னு சொல்ல வரல. அது ஆதங்கத்துல பண்ண விஷயம். எஸ் அவங்க போலீஸ் கிட்ட கொடுக்காதது தவறுதான். அதுக்கு என்ன ரீசன் என்ன மாதிரின்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஃபுல் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டது அஷ்மிதா தானே அந்த இடத்துல. ஓகே. ஸோ கொடுக்கல. ஓகே. என்னால் வந்து மீடியா கிட்ட இது பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு காலையிலே ஷி வாஸ் இன் ஆசிலேஷன் ஆக்சுவலி. என்னன்னா அங்கே மீடியாலாம் வருவாங்க, நான் எப்படி வர்றது அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா இதான் இன்னைக்கு நடக்க போகுது, உங்களை ஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக என்கொயரி கூப்பிடுவாங்க, வரப்போ நீங்கள் அங்கே கண்டிப்பாக வர மாதிரி தான் இருக்கும் அஷ்மிதா அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல சொன்னேன். இதில் வந்து என்னன்னா நம்ம அஷ்மிதா ஆனந்தி இவங்க எல்லாரையும் தான் உள்ள கொண்டு வந்திருக்கோம் கம்ப்ளைண்ட்டில். என்னென்ன இன்சிடென்ட் நடந்ததோ அது அப்படியே நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம் இங்கே. ஓகேவா. மொதல் விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற விஷயம் நான் மீடியா முன்னாடி வராததுக்கு இன்னொரு ரீசனும் என்ன இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா விஷ்ணுவால எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் த்ரெட்டனிங் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல அப்படின்னா நான் அப்படி வராதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நான் அப்படி மீடியா முன்னாடி ஏதாவது வந்தேன்னா விஷ்ணு வந்து மேனிப்புலேஷன் பண்றதுல ஒரு பெரிய ஒரு கில்லாடினே சொல்லலாம். நம்மளே அதை நிறைய பார்த்துருக்கோம். அப்படி வரும்போது நான் இந்த ஸ்கேம்ல இது பண்ண பணத்தெல்லாம் அஷ்மிதா தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா மக்கள் அதை நம்பிடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் நான் வெளியில வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும்னு இங்கே கொண்டு வந்து இன்னைக்கு நிறுத்தியிருக்காங்க. இதனால தான் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ நாள் தாங்க அவங்களும் பொறுப்பாங்க. அவங்களோட கம்ப்ளீட் ஐடென்டிட்டி நேற்று வெளில வந்துருச்சு எதுவுமே பண்ணாம. இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த 1 கோடி ரூபா கேட்ட மிரட்டின ஒரு விஷயம் இருக்குல்ல, கிடையவே கிடையாது. இவர் தான் விஷ்ணு தான் இவங்க கிட்ட இருந்து 1 லட்ச ரூபா கடை வாங்கி திரும்ப கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அமௌண்ட்டும் இந்த இடத்துல கேட்டிருக்காரு. இன்னொரு விஷயமும் சொல்லட்டுமா என்ன அப்படின்னா இந்த வீடியோ எடுத்தாங்கல்ல, வீடியோ அப்லோட் பண்ணுற அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கால் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு விஷ்ணு கேட்டிருக்காரு. ஓகே. அப்போ யார் இங்கே பேரம் பேசினா? விஷ்ணு. நீங்கள் எவ்வளோ நாள் தாங்க உண்மையை மறைச்சு வைக்க முடியும்? ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. பல நாள் திருநன் ஒரு நாள் அகப்படுவான்றது வந்துட்டு எப்படி சொல்றது, அது இருக்கு அனுபவிச்சு தானே சொல்லியிருக்காங்க சேயிங்ஸ் எல்லாமே அந்த இடத்துல. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஸ்டில் இப்போ சொல்ற விஷயம் அஷ்மிதா வாயை திறக்கணும், திறந்தா மட்டும்தான் என்ன விஷயம்ன்றது வெளில வரும். இப்போ நம்ம சொன்ன விஷயத்துக்கு எல்லாமே நம்ம ஒரு விஷயமும் நம்ம வந்து எல்லாமே ப்ரூஃபோடு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது மேம் இப்போ விஷ்ணுகுமாரோட அம்மா ஆனந்தி வந்து ஃபுல்லா இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் சிலர் சொல்றாங்க இவ்வளோ மோசடி பண்ணியிருக்காருன்னா வீட்டில் கொடுக்காமையா இருப்பாரு காசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அஷ்மிதா தான் மெயின் கல்பிரிட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல மேம்? அப்போ இன்னும் வந்து நம்மளால நான் தான் சொல்றேன், இது நான் எவிடன்ஸ் எல்லாம் எதுவுமே இங்கே பேச முடியாதுங்க. டு பி ஃப்ராங்க், இது வந்து அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் சஸ்பெக்ட்ன்றதை பேசலாம், காமனாக பேசலாம். பட் பீங் அ ப்ரொஃபஷனல், பீங் அ பர்சன் இன் டு திஸ் கேஸ் நான் எவிடன்ஸ் வச்சு மட்டும் தான் இவ்வளோ நாள் பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் அடுத்தடுத்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்களா, அது காரணம் நம்ம மேலே இருக்க ஏதோ ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இன்னைக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, யாரெல்லாம் விஷ்ணு வந்துட்டு ஒரு பெரிய அவர் திரும்ப பணத்தை கொடுத்துருவாருன்னு நினைச்சவங்களா இருக்கட்டும், அவர் வந்து த்ரெட்டனிங் பண்ணி ஒரு பெரிய ஆள் நினைச்சவங்களா இருக்கட்டும், இப்போ விஷ்ணு ஜீரோன்னு புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ கால்ஸ், மேம் வி ஆர் ரெடி ஃபார் த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், நாங்க வரோம் இன்னைக்கு அவ்வளோ பேர். இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலியும் அதுதான் பிரஸ் மீடியா கிட்ட சொல்லியிருக்காங்க. யாராவது பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா தயவு செஞ்சு வெளில வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா விக்டிம் ஐடென்டிட்டி வில் பி கெப்ட் கான்ஃபிடென்ஷியல். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வீடியோ போடுறீங்க, உங்களோட இதை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஒரு வாரமாக நாங்கள் ஒர்க்கை விட்டுட்டு அலையிறோம். ஓகே. அந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக போலீஸ் கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். அது இவங்க செய்வாங்க நம்பி தானே அவங்க இருந்தாங்க அந்த இடத்துல. சி வி கேனாட் ஷிஃப்ட் த பிளேம் ஆன் சம்வன், கரெக்ட் தான். பட் அந்த நம்பிக்கையை ஃபுல்லாக உடச்சிட்டாங்கல்ல இந்த இடத்துல. அப்போ இது வந்து மக்கள் ஒரு பக்கம் சொல்கிறத சொல்லணும், ரியல் பர்சன் இங்கே வந்து இவங்க தான் உள்ளே வரணும். அஷ்மிதா வந்து சொன்னால் மட்டும்தான் இது நிஜமா என்ன நடக்குது ஏது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஏன்னா இங்கே எல்லாமே திரும்ப சொல்கிற ஸ்டோரி கிடையாது, எவிடன்ஸ் பேஸ்டு மட்டும் தான். அஷ்மிதா வராங்க வரல அதெல்லாம் விட்டுருங்க. பெண்கள் விஷயம் தான் ஹஸ்பண்ட் இவ்வளோ பேர்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அந்த இடத்துல எப்படி வந்துட்டு அவங்க அவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க அது. ஏன்னா நேற்று விஷ்ணு கொடுத்தாரு இல்லையா, நிறைய பேசினார் நல்லாவே. ஏன்னா அவர் தான் நடிகர், டான்ஸர், இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே இல்லை. ஸோ அவர் நேற்று வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட யாரோட வேல்யூ முடிஞ்சிட போகிறது இல்லை. கம்ப்ளைண்ட்டில் கொடுத்த ஒரு அலிகேஷனுக்கும் அட்டாச்சு எவிடன்ஸ் அங்கே கொடுத்தே ஆகணும். அவர் என்ன கொடுக்க போறாரு தெரியல. இப்போ படத்துல காட்டுற மாதிரி
நம்ம இப்போ உங்க சைட்ல அஷ்மிதா இருக்காங்களேன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, உங்களுக்காக எல்லாமே பேசுறாங்க, போலீஸ் விசாரிக்கும் போது இல்ல என் கணவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? திரும்ப வந்து கொடுக்குற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, அது எந்த அளவுக்கு எவிடன்ஸோட ஒத்து போகுதுன்னு ஒன்று இருக்குல்ல, ரெண்டுமே இருக்குல்ல. அவங்களே மாத்தி சொன்னாலும் அது சரிப்படாதா? இல்ல மாத்தி சொல்றேன் எப்படி கேக்குறீங்க? இப்ப என் கணவர் வந்து எந்த தப்பும் பண்ணல, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் அவங்க வாய் வழியா சொல்லிட்டாங்க, அப்ப நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல அந்த இடத்துல. ஐ விட்னஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற கதைங்க. இப்ப இதெல்லாம் இவங்க சொல்றாங்க, ஏன்னா அஷ்மிதா பேர் உள்ள வந்துச்சு, இப்போ இவ்வளவு நாள் வரல, இப்போ ஃபோன் அவங்க கிட்ட தான் இருக்கு, அவங்க சொல்லிதான் வீடியோ போட்டுச்சு, அவங்க தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாங்கன்ற விஷயம் வரைக்கும் இப்போ வந்துருச்சு. பிகாஸ் அதை நான் டிவோர்ஸ்க்காக யூஸ் பண்ண போறேன்ற வரைக்கும் இப்போ வெளில வந்துச்சு விஷயம். ஓகே, அப்படி இருக்கும் போது இப்போ அஷ்மிதா அவங்க சொன்னாலும் அதுக்கு அவங்க அட்டாச்சா என்ன எவிடன்ஸ் கொடுக்க போறாங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க கர்ப்பிணி மென்னா இருந்தாலும் கூட கணவர் இந்த அளவுக்கு பண்ணியும் இது வரைக்கும் வாய் திறந்து பேசாம அப்படியே அவங்க சைலண்டா இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ இப்படி பல்ட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றதுனால பல்ட்டி இங்க அடிச்சாலும் நான் திரும்ப சொல்றேன், என்ன இருக்கோ அதான் பேச போகுது. வாய் வழியா பேசுறது வைக்கிறது எல்லாமே இங்க செகண்டரி தான். ஓகே, என்ன வேணா பல்ட்டி அடிக்கட்டும், எல்லாமே ஓகே. அவங்க இல்லைங்க என் கணவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னா வெளியே இருந்து பர்சனா சொல்லலாம். இப்போ அவங்க பேரும் உள்ள வந்துருச்சுல்ல, அப்ப எந்த அளவுக்கு அவங்க அதை சொல்லி ப்ரூவ் பண்ண போறாங்கன்றது தான் எங்க விஷயம். அதுதான் முற்றிலுமா இப்ப அகெயின் இந்த பக்கமும் கம்ப்ளைண்ட் வந்தாச்சு, இந்த பக்கமும் கம்ப்ளைண்ட் வந்தாச்சு. இவங்களும் இங்க விஷ்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்னோட சைடு கிளைண்ட்ஸும் விசாரிக்கப்படுவாங்க, என்னோட கிளைண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் விஷ்ணு அவர்களும் விசாரிக்கப்படுவார். ஸோ இது அப்படியே சைமல்டேனியஸாக தானே போகுது. இன்னொன்று மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், ஸ்கேமை மறைக்கிறதுக்காக போடப்பட்ட ட்ராமாவோ ஸ்கிரிப்டடோ இது கிடையாது. இல்லை அதை மறைக்கிறதுக்காக மக்கள் வந்து அதை மறந்துடுவாங்க, இதை கொண்டு வந்துருவாங்கலாம் கிடையாது. ஸ்கேமும் ஒரு பக்கம் போகுது, இதுவும் ஒரு பக்கம் தான் போகுது. இன்னும் சொல்ல போனா விஷ்ணுவோட முகத்திரை கிழிஞ்சு ஸ்கேம் இன்னும் வேகம் எடுக்கும் அந்த இடத்துல. பணம் கொடுப்பாங்க நம்பிட்டு இருந்தவங்களா இப்ப என்ன ஆறுது? ஏன்னா எஃப்ஐஆர் போட போறதா சொல்லியிருந்தீங்க நீங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க. போட்டாச்சா? தமிழ்நாட்டுல இல்ல வேற ஒரு இடத்துல. சரியா, எஃப்ஐஆர் போட்டு அதுக்கான ஆன்டிசிபேட்டரி பெயிலோட இதுவும் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு அதோட ஹியரிங் இருக்கு, அதுவும் பண்ணியாச்சு. இந்த கேஸ் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்றதை விட படம் பாக்குற மாதிரி இருக்கு மேம். இன்னைக்கு இவர் மேல தப்புன்றாங்க, நாளைக்கு அவங்க மேல தப்பு. தப்பு சரின்றதை தாண்டி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெளியே இருந்து பாக்குறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நம்ம உள்ள இருந்து பார்க்கும்போது எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தடுத்த கட்ட நகர்வு போகும்போது வந்து நமக்கு தெரியும். ஏன்னா சிம்பிளா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்கேம் பத்தி இவ்வளவு பேசியிருக்கோம், விஷ்ணு நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டடா போட்டிருக்காரு. ஏதாவது ஒன்னாவது ரெலவெண்டா இருக்கா? இல்ல. என்ன பார்த்தா பிடிக்கல, பொறாம, டான்ஸ் ஆடணும், நடிக்கணும், வைக்கணும்ன்றீங்க. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க இதுல கூட கேட்டிருப்பாங்க, யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் ஆர் நாட்? சிம்பிள், எஸ் ஆர் நோ. எஸ்னா காமிங்க, நோனா மாட்டிக்கோங்க, அவ்வளவுதான். வாக்குமூலம் கொடுத்துறாரு. இல்ல அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பாரு போல விட்டா. இது தெரியாம கிளாஸ் வர எடுத்திருக்காங்க, அப்ப அதெல்லாம் தப்பு தானே. ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், சொன்ன மாதிரி ஸ்கேம்ன்ற ஒரு விஷயம், ஃபாரெக்ஸ்ன்ற ஒரு விஷயம் அவர் சொன்ன மாதிரி 11, 12 நடக்கலைங்க. அது 16, 17 வந்து நடந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா ஆனந்தியும் இதற்கு உடந்து. இதுதான் விஷயம். என்ன பல வருஷமா இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் அவர் பிகினிங் எல்லாம் நிறுத்தல இன்வெஸ்ட்மெண்ட்டை. சரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் போன வருஷம் கிட்டத்தட்ட மே, ஜூன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. என்ன சொல்லி வாங்கியிருக்காருன்னா, உன் அமௌண்ட் எடுத்து அவங்களுக்குலாம் கொடுத்துருவேன், உனக்கு வேற தான் நான் பண்ணி தருவேன்றது தான் அவரோட பாயிண்டா இருக்கு இந்த இடத்துல. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா இந்த நம்ம விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சார் வந்து ஒரு வார்த்தையும் விட்டுருக்காரு அந்த இடத்துல. அங்கங்க அவன் பல கோடியில, பல 100 கோடியில வந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடறான், இதெல்லாம் என்னன்ற மாதிரி வேற பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு காசா அப்படின்ற மாதிரியா 50 கோடின்றது தான் இது வரைக்கும். மேபி அது தெரியல இன்னும் எவ்வளவு ஆக போகுதுன்னு. ஏன்னா இப்போ நிறைய பேர் எப்படி இருந்தாங்கன்னா, இவங்க போட்டோம் மக்கள் இருந்தாங்க. இனிமே சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு மக்கள் வெளில வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் பண்றவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல கண்டிப்பா வந்து ஒரு இவங்களை பார்த்து அடுத்தவங்களுக்கும் அந்த பயம் வரும் இந்த இடத்துல. நம்ம விஷ்ணுகுமார் ஸ்கேம் பத்தி நிறைய பேசுனீங்க, இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு, தொடர்ந்து பேசலாம். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்ஸோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.